சென்னைக்கு பக்கத்துல பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத காளி கோயில். இங்க இருக்க ஆலமர விடுதிகள் தான் இந்த கோயிலோட கோபுரமே. இந்த சக்தி வாய்ந்த காளி கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன். டைம் இருக்கவங்க போயிட்டோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோயிலோட பேரு சிவ காளியம்மன் கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா சென்னைக்கு பக்கத்துல செங்கல்பட்டுல திமாவாரம் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. செங்கல்பட்டு பைபாஸ்ல தான் இந்த கோயிலுக்கு இங்க நடந்தே போயிடலாம். இந்த கோயிலோட நுழைவாயிலே பிரம்மாண்டமான காளியம்மன் உங்களால பார்க்க முடியும். அது கீழே சுயமா தோன்ற காளியம்மன் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நீங்க நினைச்ச உடனே இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியாது. இங்க இருக்க காளியம்மன் நினைச்ச மட்டும் தான் உங்களால இந்த கோயிலுக்கே போக முடியும். நானுமே ஒரு 3 முறை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கோயிலுக்கு நல்லா போக முடிஞ்சு. இந்த கோயில வெகு விமர்சையா வளையல் திருவிழா நடக்கும். அந்த டைம்ல வர பக்தர்களுக்கு வளையல பிரசாதமா கொடுப்பாங்க. இந்த கோயில் நீங்க போறீங்க அப்படின்னா ஈவினிங்ல ஒரு 5:30 மணிக்கு மேல போங்க. கோயில் கண்டிப்பா திறந்திருக்கும். செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில மாலை 5:30 மணிக்கு மேல போனீங்கன்னா இந்த கோயில இருக்க அம்மனை உங்களால தரிசனம் பண்ண முடியும். இங்க இருக்க ஆலமர விடுதிகளை சுத்தி வரும்போது லைட்டா த்ரில்லிங்காகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இருந்துச்சு. செங்கல்பட்டுலயே பெரும்பாலும் நிறைய பக்தர்கள் இப்படி ஒரு கோயிலுக்குன்னு தெரியாது. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு